எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஜேஎன்னாவோட சேனலை எனக்கு தந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் ஜேஎன்னா தேங்க் யூ ஸோ மச். உங்களோட கைடன்ஸுக்கும், உங்களோட அட்வைஸஸ், எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே நன்றி. எவ்வளவோ பேரோட லைஃப் உங்களால சேஞ்ச் ஆகியிருக்குது. எவ்வளவோ சக்ஸஸ் ஸ்டோரீஸ் பார்த்துருக்கேன் உங்களோட சேனல்ல. ஸோ நான் வந்து ஒரு மிடில் டைமில் தான் ஜேஎன்னாவோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லா வீடியோஸுமே பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ அதில் இருந்து பட் அவரோட கோச்சிங்குக்கு எனக்கு செய்கிறதுக்கு டைம் கிடைக்கல பிகாஸ் ஆஃப் மை ஒர்க். அதனால நான் அவரை கண்டெக்ட் பண்ணி கதைச்சிருந்தேன். அப்போ அவர் எனக்கு கிராட்டிடியூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து எவ்ரிடே முதல்ல கிராட்டிடியூட் எழுதிடுவேன். ஸோ எவ்ரிடே ஸ்டார்ட் பண்ண முதல் வேலை 20 கிராட்டிடியூட்ஸ் எழுதுவேன். அப்புறம் டைம் வந்து மார்னிங் டைம் கொஞ்சம் பிஸியானதால் அதை வந்து இரவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த டேயில் நடந்ததாக இருக்கட்டும், வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொன்றையும் பற்றி யோசித்து ஒரு 20 நன்றி எழுதிட்டு தான் தூங்குவேன். அண்டு என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ என்னுடைய லைஃப் பார்ட்னரை நான் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினேன்னு, ஸோ நான் எதிர்பார்த்த குணநலன்கள் அதோட கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு இப்போ கிடச்சிருக்க. முதல்ல பார்த்திங்கன்னா அவர் எனக்கு ஒரு நண்பனாக இருந்தேன். நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தும் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் லைக் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாகி கதைச்சோம், ஃப்ரெண்டாக இருந்தோம். பிறகு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் முதல்ல எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கும் பிடிக்கும். ஆனாலும் கூட எங்களோட 2 குடும்பமும் சம்மதித்து இந்த திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவரோட ஃபேமிலியெல்லாம் ஓகே, பட் எங்களோட ஃபேமிலி தான் ஓகே சொல்லுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக இந்த சேனலில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ 55x5 அது வந்து நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோட மொழி நடையில் ஒரு வசனம் உருவாக்கி அதை நான் எழுதிட்டு இருப்பேன். ரொம்ப மனசை வந்து காமாக்கிட்டு தான் அதை நான் எழுதுவேன். பட் அது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு, நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன். லைக் ஒருக்கா முடிச்சுட்டா 2-3 நாள் கேப் விட்டுட்டும் தொடங்கியிருக்கிறேன். அப்புறம் ஒரு 1 மந்த் கேப் விட்டும் தொடங்கியிருக்கிறேன் அப்படி. அண்டு ரீசண்டாக வந்து ஜேஎன்னா வந்து வாட்டர் டெக்னிக் வித் 369 மெத்தடில் ஒன்று சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு அமேசிங் டெக்னிக், ரொம்ப ஈஸியும் கூட. லைக் எழுதுறது வந்து இப்போ லைக் நாங்கள் வீட்டில் சிலது எழுதுகிறோம்னா வீட்டில் இருக்கிற யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்திருக்கு. பிகாஸ் நான் இது ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு தெரியாதானே. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இந்த வீடியோ எனக்கு நான் பார்த்துருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டெக்னிக்காகவும் இருந்துச்சு. இது சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் அந்த டெக்னிக் வந்து மே 28ஆம் தேதி ஆரம்பித்தேன். வாட்டர் டெக்னிக் வித் 369. ஸோ மே 28ஆம் தேதி லைக் 3 தடவை எல்லாம் ஃபோனில் செட் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு டைம், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட். அண்ட் 3 தடவையும் எல்லாம் ரிங் ஆனோன்னே எனக்கு ரிமைண்ட் ஆகிடும், ஓகே இந்த டெக்னிக் செய்யணும் அப்படின்ட்டு செய்வேன். ஸோ அதுவும் சேம் தான். என்னுடைய மொழி நடையில் ஒரு வசனத்தை உருவாக்கி எனக்கு எப்படி ஆகணுமோ அந்த வசனத்தை நான் சொல்லுவேன். அண்டு இன்னொரு டெக்னிக் வந்து அஃபர்மேஷன்ஸ். ஜேஎன்னாடு சேனலில் வந்து மேரேஜ் அஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் தர ஒரு அஃபர்மேஷனாக இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் 21 நாள் தொடர்ந்து கேட்டேன். அதுவும் ஒரு அற்புதம். என்னென்னா மே 17ஆம் தேதி நான் அந்த அஃபர்மேஷன் கேட்க தொடங்கினேன். எவ்ரிடே தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த அஃபர்மேஷனை கேட்டுட்டு லைக் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு ஃபோட்டோவை நான் ஃபோனில் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு வசனம் ஜேஎன்னாவில் சொல்லும்போதும் நானும் அதை மனசுக்கு சொல்லிவிட்டு ஆமாம் உண்மை உண்மை அப்படித்தான். அதில் சில வசனங்கள் வந்து நானே மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு ஆமாம் உண்மை உண்மை அப்படின்ட்டு என்னோடய பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவும் பார்த்து பார்த்து சொல்லுவேன். அதை நான் லைக் ஜேஎன்னா சொல்லியிருக்கிற அஃபர்மேஷனை வந்து உன்னிப்பாக கவனிக்க தேவையில்லை, லோ சவுண்டில் விடலாம்னா. ஆனால் நான் வந்து அதை என்ன சொல்கிறது, ஒரு மீடியம் சவுண்ட் விட்டுட்டு அதை நான் கிரகிச்சுக்கொண்டே இருந்தேன். லைக் என்னுடைய மனசு அப்போ தான் அக்செப்ட் பண்ணுதுன்ற ஒரு மென்டாலிட்டியில் நான் அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்படி அண்ட் ஸோ அது வந்து இட்ஸ் மேஜிக். நான் மே 17ஆம் தேதி தொடங்கினேன். சரியாக 21 நாள் முடித்து ஜூன் 7th அன்று எனக்கு ஆசைப்பட்ட ரிசல்ட்ஸ், அதாவது 21 நாள் கேட்டு 22ஆம் நாள் நான் ஆசைப்பட்ட ரிசல்ட்ஸ் எனக்கு கிடச்சிது.
ஸோ ரொம்ப ஹாப்பி. என் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சந்தோஷம். அவங்க ஹொரோஸ்கோப் பார்த்து ஓகே, ஃபேமிலி எல்லாம் ஓகே, ஹொரோஸ்கோப் மேட்ச்னா ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் மேட்ச் ஆகி ஓகே வந்துட்டது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க் யூ ஸோ மச். இந்த அஃபர்மேஷன் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஸோ அது என்னுடைய மனசு அக்செப்ட் பண்ணியதுனால இது இவ்வளோ குயிக்காக நடந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க் யூ ஸோ மச் அண்ணா. இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அதிசயம் நடத்தி தந்ததுக்கு நன்றி. தேங்க் யூ ஸோ மச்.